சங்கீதம் 145 வசனம் 8 மற்றும் 9. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கம் நிறைந்தவர், நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் விட்டு விலகுகிற தெய்வன் அல்ல. அவர் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வன் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். இக்கட்டு வேளையிலும் உதவி செய்கிற ஒரே இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மன உருக்கம் நிறைந்தவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை மிகுந்தவராய் அவர் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவர். வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொன்ன தேவன், திகையாதே என்று சொன்ன தேவன், எல்லா நேரத்திலும் நமக்கு ஒத்தாசை அனுப்பி தருகிறவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவர் ஒருவரே நமக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வல்லமையுள்ளவர். நமக்காக ஜீவனையும் கொடுத்தவர். நம் மீது வைத்திருக்கிற அவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை. அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய ஒத்தாசை பெரியது. அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவர் நம் மீது இறங்கி நமக்காக எல்லா காரியத்திலும் சகல நன்மைகளையும் உருவாக்கி தர வல்லமையுள்ளவர். வேலையில்லாத நேரத்திலும் வேலையை கொடுக்க வல்லமையுள்ள தேவன். வியாதியின் நேரத்திலும் வியாதியை குணமாக்கி விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவர். எந்த ஒரு இக்கட்டான வேலையிலும் இடுக்கணை நீக்கி விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். அவரை தேடுகிற நமக்கு அவர் என்றென்றைக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரை தேடினவர்களை ஆண்டவர் ஒருபோதும் அவர் விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதும் இல்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்கு கொடுத்தவர். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஒத்தாசை அனுப்பி அவர் சகல விதத்திலும் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், அவரை நாம் கனப்படுத்துவோம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.